ஷாத்ரியா ஜாமியாவிலே 93 வருடமாக நடந்து வருகின்ற இந்த புனிதமான சஹீஹுல் புகாரி பாராயண மஜ்லிஸ், இந்த மஜ்லிஸை எங்களுக்கு 93 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் ஷேகுனா அப்பா என்று அழைக்கின்ற அஹ்மத் ஆலிம் தந்தை ரஹ்மத்துல்லாஹ் என்ற அந்த பெருந்தகை இந்தியாவினுடைய அருகாம்பட்டினத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த மஜ்லிஸை எங்களுடைய முன்னோர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த ஜாமியாவிலே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நாயன் அவர்களுடைய மன்னரைகளை சொர்க்கத்தின் பூந்தோடைகளாக ஆக்கி வைப்பாராக. அதை போன்று இன்று வரைக்கும் இந்த மஜ்லிஸுக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஹயாத்தோடு வாழ்கின்ற அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாயன் நசீபாக்குவாராக. அன்புக்குரிய பெரியார்களே, இவ்வாண்களே, இன்று நாங்கள் பாராயணம் செய்த இந்த சஹீஹுல் புகாரியினுடைய இந்த மஜ்லிஸ், இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏனென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னான வார்த்தைகளை சஹீஹான அடிப்படையிலே இந்த உலகத்துக்கு தந்த 6 கருத்துக்கள் இருக்கின்றன. சிஹாஹ் சித்தா என்று அந்த 6 கருத்துக்களையும் சொல்லப்படுகிறது. அந்த 6 கருத்தில் முதல் தரமான நாங்கள் இப்போது பாராயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சஹீஹுல் புகாரி புனிதமான இந்த கிரந்தம். இந்த கிரந்தத்தில் இருக்கின்ற ஹதீதுகள் எல்லாம் எந்த விதமான கலப்படங்களும் இல்லாமல் மிக தூய்மையான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான வாயில் இருந்து எப்படி வந்ததோ அதே அமைப்பிலே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து அறிவித்த அந்த அறிவிப்பாளர்கள் வரிசைகளோடு மிகவும் புனிதமான விதத்தில் கோர்வை செய்யப்பட்ட ஒரு கிதாபாக, ஒரு கிரந்தமாக இந்த கிரந்தம் இருக்கிறது. அதுதான் இந்த கிரந்தத்திற்குரிய நம்முடைய நம்பகத்தன்மையின் முதலாவது தரத்தில் இருப்பதற்குரிய காரணம். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 10 லட்சம் ஹதீஸுகளை அறிந்து வைத்திருந்தார்கள். அதில் 6 லட்சம் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். அதிலும் 3 லட்சம் ஹதீஸுகளை ராவி வரிசையுடன் அவர்கள் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். அந்த 3 லட்சம் ஹதீஸிலே படித்து எடுத்து பொறுக்கி எடுத்து கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையிலே எடுத்து கோர்வை செய்த 7875 ஹதீஸுகளை கொண்டதாகத்தான் இந்த புனித சஹீஹுல் புகாரியுடைய கிரந்தம் இருக்கிறது. அதிலும் திருப்ப திருப்ப சொல்லப்பட்ட அந்த ஹதீஸுகளை நீக்கினால் மொத்தம் 4000 ஹதீஸுகள் இந்த கிரந்தத்திலே இருக்கிறது. அந்த அளவுக்கு மிகவும் தூய்மையான முறையிலே கோர்வை செய்யப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை கொண்ட ஒரு கிரந்தம் தான் இந்த கிரந்தம். உலமாக்கள் சொல்வார்கள், இந்த மஜ்லிஸினுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே தங்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே எப்படி இந்த வார்த்தைகளை சொன்னார்களோ அதே போன்று அன்னவர்கள் நேரடியாக வந்து பேசுவதை போன்ற ஒரு மனப்பதிவை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்வார். அதாவது நல்லடியார்களே, கூறியவார்களே, இந்த 93வது ஆண்டினுடைய முதலாவது நாளாகிய இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட, இதுவரைக்கும் வாசிக்கப்பட்ட இந்த ஹதீஸுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் 4 தலைப்புகளுக்குள்ளால் இந்த ஹதீஸுகள் எல்லாம் விளங்குகின்றன. கிதாபுல் வுது என்று சொல்லுகிறது. அதாவது பதுஉல் வஹி, வஹி எப்படி ஆரம்பமானது என்ற அந்த பாபில் இருந்து தொடங்கி கிதாபுல் ஈமான், இல்ம், கடைசியாக கிதாபுல் வுது என்ற அந்த 4 பாபுகளுக்குள்ளால் இதுவரை நேரமும் இந்த ஹதீஸுகள் அடங்குகின்றன. இந்த முலாக்கராவிலே இந்த ஹதீஸுகளை
பதுல் வஹியை நாங்கள் பார்க்கின்ற போது இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கிரந்தத்தில் முதலாக பதிவு செய்த ஒரு ஹதீஸ், மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், நியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. செயல்கள் எல்லாம் நியத்தை பொறுத்தே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நியத்து வைத்திருந்தால் கிடைக்கும் என்று அந்த ஹதீஸ் ஆரம்பிக்கின்றது. அந்த ஹதீஸை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன காரணத்துக்காக முதலாவது ஹதீஸாக இந்த இடத்திலே பதிவு செய்தார்கள் என்பதை பற்றி உலமாக்கள் சொல்லுகின்ற நேரத்தில் சொல்லுவார்கள், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இந்த கிரந்தத்தை வாசிக்கின்ற போது முதலாவதாக அவனுடைய உள்ளத்தில், அவனுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை அமலை செய்தாலும் அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வர வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை முதலாவதாக பதிவு செய்தார்கள் என்று உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்வார்கள். அதற்கு பின்னால் அந்த பதுல் வஹி, அதாவது வஹி என்பது எப்படி ஆரம்பமானது என்ற தலைப்பிலே வருகின்ற ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த வஹி என்பது எப்படி முதலில் உங்களுக்கு வந்தது என்று கேட்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலிலே வஹி என்பது நல்ல கனவுகளின் மூலமாக எனக்கு வந்தது. அது மணியோசையை போல மிக தெளிவாக இருந்தது என்று சொல்வார்கள். அந்த ஹதீஸ் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே தன்மையாக இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து இக்ரா, ஓதுவீராக என்று சொன்னார்கள். மா அன பிகாரின், நான் ஓதக்கூடியவன் அல்லன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரல்கள் கட்டி பிடித்து இக்ரா என்று சொன்னார்கள், ஓதுவீராக என்று சொன்னார்கள். மா அன பிகாரின், நான் அல்லன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறு 2 முறை நடந்தது. 3வது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் இறுக்கமாக கட்டிப்பிடித்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம்மை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக என்று சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸ் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படபடத்த உள்ளத்தினோடு தன்னுடைய அருமை மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் விரைந்து செல்கிறார்கள். எனக்கு ஏதோ நடந்து விட்டதோ என்று அவர்கள் பயப்படுகின்ற அளவுக்கு அங்கே நிலைமைகள் மாறுகின்றன. அப்பொழுது அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மா யுஹ்தீக அல்லாஹு அபதா, உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏனென்றால் நீங்கள் தஸிலுர் ரஹிம் தஹ்மிலுல் கல், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், கஷ்டவாளிகளுக்கு நீங்கள் கை கொடுக்கின்றீர்கள், விருந்தாளிகளோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்ற அந்த செய்திகளை எல்லாம் கதீஜா நாயகி அவர்கள் கூறிவிட்டு அவர்களுடைய குடும்பத்தின் தலைவராக அந்த நேரத்தில் இருந்த வரகத் இப்னு நௌஃபல் என்ற அந்த பெரியாரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்று எல்லா செய்திகளையும் அங்கே சொல்லப்படுகிறது. வரகத் இப்னு நௌஃபல் என்பவர் முன்னைய வேதங்களை மிகச் சிறந்த முறையிலே படித்தவராக இருந்தார். வயோதிப பருவத்தில் இருந்தார். அவர்களுடைய கண்கள் தெரியாத நிலையில் அவர்கள் இருந்தார். அந்த நேரத்தில் வரகத் இப்னு நௌஃபல் அவர்கள் பல நன்மாராயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். உங்களிடத்தில் வந்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்த அந்த நாமூஸ் அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற செய்திகளை எல்லாம் அங்கே சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அந்த ஹதீஸ் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவது கொஞ்ச நாள் வராமல் இருக்கிறது. அதற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மீண்டும் வர ஆரம்பிக்கின்றது. ரமலானுடைய காலத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இறங்கி அவருடைய அயல் நாடாகிய அந்த காலத்தில் வல்லரசாக இருந்த அந்த ரோமாபுரி, அந்த ரோம் நாட்டினுடைய மன்னனாக இருந்தவர் தான் ஹெரக்கல் என்பவர். அந்த ஹெரக்கலுக்கும் அபூ சுஃபியான் குறைஷி காபிர்களுடைய தலைவராக இருந்தவர். அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த சம்பாஷணை இந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் மன்னன் ஹெரக்கல் சில கேள்விகளை அபூ சுஃபியானிடம் கேட்கிறார். கேட்டுவிட்டு இறுதியாக சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் அவர்தான் உண்மையான நபி. அவரிடத்தில் அவர் எங்கே இருக்கிறார் என்பது எனக்கு தெரியுமாக இருந்தால் நான் என்ன பாடுபட்டாவது அவரிடத்திலே சென்று அவர்களுடைய காலை நான் கழுவி விடுவேன் என்று சொன்னார்கள். என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய காலுக்கு கீழாக இருக்கின்ற இந்த நிலத்தை ஒரு காலத்தில் நிச்சயமாக அவர் ஆட்சி செய்வார் என்று சொன்ன அந்த செய்திகள் எல்லாம் அங்கே வருகிறது. இது பத்வஹுல் வஹீதிலே அந்த பாபுக்கு கீழால் வந்த ஹதீசுகள். அதற்கு பின்னால் வருகின்ற பாடம் தான் ஈமானுடைய பாடம். அந்த ஈமானுடைய பாடத்திலே 43 தலைப்புகளுக்கு கீழால் 57 ஹதீசுகள் வந்திருக்கிறது. அந்த இடத்திலே இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தி முதலாவதாக வருகிறது. அதற்கு பின்னால் எந்த அமலை செய்தாலும் அங்கே ஈமான் இருக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை வலியுறுத்துகின்ற வகையிலே அங்கே ஹதீசுகள் வருகின்றன. ஒரு முக்கியமான குர்ஆனுடைய வசனம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைஸல் பிர்ரு அன் துவல்லு வஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருந்து பைத்துல்லாஹில் ஹராமை நோக்கி மாறிய நேரத்தில் வந்த இந்த குர்ஆனுடைய வசனத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சிலர் கேட்டார்கள், நீங்கள் இப்பொழுது உங்களுடைய முகத்தை ஒரு திசையில் இன்னொரு திசைக்கு மாற்றி விட்டீர்களா என்று கேட்டபோதுதான் இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. ஆனால் இங்கே வலியுறுத்தப்படுகிற விஷயம், நீங்கள் எந்த திசையை நோக்கினாலும் அல்பிர்ரு தவாபு நன்மை நலவு என்று சொல்லுவது மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புவதில் தான் நன்மை இருக்கிறது என்ற செய்திக்கு சொல்லப்படுகிறது. எனவே ஈமான் தான் அடிப்படையான விஷயம் என்ற விஷயம் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. அதே போன்று அடுத்து வருகின்ற மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் ஈமானுடைய பாடத்தில் வருகின்ற மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுனா அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். என்னுடைய உயிர் எவன் கைகளின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக உங்களில் ஒருவரும் ஈமான் கொண்டவராக மாட்டீர்கள். எதுவரைக்கும் என்றால், உங்களுடைய தாய் தந்தையர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களை விட நான் மஹப்பத்துக்குரியவனாகின்ற வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டீர்கள் என்ற இந்த ஹதீஸ் கிதாபுல் ஈமான் என்ற பாடத்தில் வந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், இன்று காலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கின்ற ஒரு ஹதீஸ். இந்த இஸ்லாமிய உம்மத் மிகவும் குறிப்பாக நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்கிறது. இன்றைக்கு அமல்கள் இபாதத்துகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை அடிப்படையாக சொன்னார்களோ அந்த விஷயத்தில் இன்று குறைபாடு நடந்து கொண்டிருப்பதை போல இன்றைய இஸ்லாமிய உம்மத்தினுடைய நிலை இருக்கிறது. அந்த முக்கியமான விஷயம்தான் மஹப்பத்து ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது மஹப்பத்து வைப்பது அது ஈமான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இல்லை என்றிருந்தால் அவன் ஈமான் கொண்ட மனிதனாக இல்லை என்ற செய்தியை தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாயகம் சூரத்துல் ஹுஜராத்திலே இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எப்படி மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. முஃமின்களே, அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அவருக்கு முன்னால் உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி விட வேண்டாம். அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்? ஐயஹ்பத அஅமாலுக்கும்
விளங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பிலே தான் இந்த ஹதீஸுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கண்டுகொள்ள வேண்டும். இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை பற்றி பேசுகின்ற ஒரு காலம். மிகவும் துரதிர்ஷ்டவசமாக சில மனிதர்கள் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாங்கள் மஹப்பத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களும் எங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தான் என்று சொல்லுவது எவ்வளவு தூரத்துக்கு பாரதூரமான விஷயம் என்பதை பற்றியெல்லாம் இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். அதே போல அடுத்ததாக வருகின்ற ஹதீஸ் ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய டேஸ்ட், தி டேஸ்ட் ஆஃப் ஈமான். ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது. இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஸலாத்தத்தும் மன்குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். 3 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 3 விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானினுடைய டேஸ்டை அறிந்தவர் என்ற அந்த ஹதீஸ் இங்கே வந்திருக்கிறது. அதில் முதலாவது விஷயம் ஐயக்கூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் ரசூலும் உலகத்தில் இருக்கின்ற ஏனைய எல்லா பொருட்களை விடவும் உங்களுக்கு மஹப்பத்துக்குரியதாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஈமானுடைய டேஸ்டை, ஈமானுடைய சுவையை அறிந்தவர்கள் என்று அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அதற்கு பின்னால் விளக்கம் வருகிறது. அல்லாஹ்வையும் ரசூலையும் மஹப்பத்துக் கொள்வதென்றால் எப்படி? முதலாவது அல்லாஹ்வை மஹப்பத்துக் கொள்வதென்றால் எப்படி? அதை அல்லாஹ் தஆலா நாயகம் விளக்கப்படுத்துகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யஹ்திபுக்குமுல்லாஹ். நபியே நாயகமே, அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஹுப்பு வைக்க வேண்டுமாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அல்லாஹ்வை மஹப்பத்து வைப்பதாக இருந்தால் நபியை பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்றால் எப்படி? பின்பற்றுவது என்பது எப்படி? பின்பற்றுவதாக இருந்தால் முதலாவதாக தேவைப்படுகின்ற ஒரு தகுதிதான் அந்த மனிதனை விரும்ப வேண்டும். விருப்பம் இல்லாமல் இருக்கின்ற பின்பற்றுதல் என்பது போலியானது. உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், சாதாரண மனிதன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை போல நடக்கிறார், அவரை போல நடிக்கிறார் என்றால் அந்த நடிக்கப்பட்ட அந்த மனிதனிடத்தை இவர் விருப்பம் கொண்டிருக்கிறார், அதன் பின்னால் தான் அந்த விஷயங்கள் நடக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்று இருந்தால் முதலாவதாக இருக்கின்ற குவாலிஃபிகேஷன் அவர்களை நாங்கள் மஹப்பத்து கொள்ள வேண்டும். அந்த மஹப்பத்து இல்லாமல் பின்பற்றுதல் என்பது போலியானது, அது சாத்தியம் இல்லாத என்ற விஷயத்தை நாங்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹுப்புதான் எங்களுடைய ஈமானுடைய அடிப்படையாக இருக்கிறது. எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அன்பு கொள்வது, மஹப்பத்து கொள்வது என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்திலே இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதுவும் இந்த மஹப்பத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய தாய் தந்தையர்களை விட, பிள்ளைகளை விட, உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களை விடவும் நான் உங்களை என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக நான் உங்களை நேசம் கொள்ளுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களை விடவும் அவருடைய உயிரை விடவும் நான் மஹப்பத்துக்குரியவனாகவில்லையோ அவருடைய ஈமான் பரிபூரணமாகவில்லை என்று சொன்னார்கள். ஆரம்பத்திலே சொன்னது உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களை விடவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருப்பம் கொள்ளாவிட்டால் ஈமான் வராது என்று சொன்னார்கள். ஆனால் இரண்டாவதாக சொல்லுகின்ற விஷயம், உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களை விடவும் அவர்களுடைய உயிரை விடவும் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருப்பம் கொள்ளவில்லையோ அவர்களுடைய ஈமான் பூர்ணமானது அல்ல என்ற செய்தியை சொன்ன நேரத்தினிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களை விடவும் என்னுடைய உயிரை விடவும் நான் உங்களை நேசம் கொள்ளுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போது, அல்ஆன யா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே, இப்பொழுதுதான் அந்த ஈமானுடைய அந்த பூர்ணத்துவம் அடைந்திருக்கிறது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கின்ற போதிலே இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த மஹப்பத்து ரசூலை பற்றிய அந்த வலியுறுத்தலை அவர்கள் இங்கே கூறியிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல அதற்கு பின்னால் இந்த பாபினிலே ஈமானுடைய பாபிலே வருகின்ற மிக முக்கியமான விஷயம்தான் அந்த வெட்கம், அல் ஹயா என்ற விஷயம். வெட்கம் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த சமூகத்திலே பார்க்கின்ற போது நாங்கள் அதை ஒரு குறையாக பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வெட்கத்தை ஈமானோடு சேர்த்து பேசி இருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். ஒரு அன்சாரி சஹாபி தன்னுடைய சகோதரனை பார்த்து, நீ அதிகமாக வெட்கப்படுகிறாய் என்று குறை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், தாவு ஃப இன்னல் ஹயா மினல் ஈமான், அவரை விட்டு விடுங்கள், நிச்சயமாக வெட்கம் என்பது அது ஈமானோடு சேர்ந்தது என்ற செய்தியை சொன்னார்கள். இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே சொன்னார்கள், அல் ஹயாஉ லா யஅதி இல்லா பிகைர், அல் ஹயாஉ கைருன் குல்லுஹு, அல் ஹயாஉ குல்லுஹு கைர். இந்த வெட்கத்திலே இருப்பதெல்லாம் நலவுதான், இந்த வெட்கம் என்பதே நலவுதான் என்ற கருத்திலே சொன்னார்கள். அதே போன்று ஈமானுக்கு 70 கிளைகள் இருக்கின்றன. அந்த கிளைகளில் வெட்கம் என்பதும் ஒரு கிளையாக இருக்கிறது என்ற செய்தியை எல்லாம் சொன்னார்கள். அந்த ஹதீசுகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த கிரந்தத்தை ஒவ்வொரு தலைப்பையும் தொடர்பு படுகின்ற அமைப்பிலே இந்த கிரந்தத்தை அவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான இந்த முபாரக்கான பரக்கத்தான இந்த மஜ்லிஸ்களிலே எங்களுடைய ஹயாத் உள்ள வரைக்கும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து, இதிலே நல்ல விஷயங்களை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நாயன் எங்களுக்கு நசீபாக்குவானாக. எங்களுடைய பரம்பரையினர்களுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்து விடுவானாக. கியாமத் நாள் வரைக்கும் இந்த மஜ்லிஸ் இந்த ஊரிலே நடந்து எங்களுடைய சமூகத்துக்கு மிக பிரயோசனமானதாக இருக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவானாக. இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டை கொண்டு பரக்கத்தை கொண்டு எங்களுடைய ஹாஜாத்துக்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்து விடுவானாக. என்னென்ன ஹாஜாத்துக்களை நாங்கள் நினைத்து கொண்டு இந்த புனிதமான மஜ்லிஸிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோமோ அந்த அத்தனை ஹாஜாத்துக்களையும் அல்லாஹு தஆலா நாயன் எங்களுக்கு நிறைவேற்றி தந்து விடுவானாக. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கபறுகளையும், யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தீராத பெரிய கடன்களிலே சிக்கி இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நாயன் இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டை கொண்டு அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பானாக. நாளை மறுமை நாளிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு உட்பட்ட கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடுவானாக. அன்னவர்களுடைய முபாரக்கான கைகளின் மூலமாக ஹவுதுல் கௌசர் என்ற அன்னவர்களுடைய புனிதமான நீர் தடாகத்தில் இருந்து நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நாயன் இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டை கொண்டு எங்களுக்கு நசீபாக்கி விடுவானாக. இன்னும் என்னென்ன தேவைகள் எல்லாம் இந்த இடத்தில் நாங்கள் கேட்க மறந்தோமோ அந்த அத்தனை தேவைகளையும் அல்லாஹு தஆலா நாயன் எங்களுக்கு நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباءهم وهم غافلون لقد حق القول على أكثرهم إنا جعلنا في أغلالا إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا
من خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم إنما تنذر من اتبع الهدى فبشر بمغفرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين واضرب لهم مثل أصحاب القرية إذ جاء المرسلون إذا أرسلنا إليهم مرسلين وكذبوا ما بعثنا بصالح وقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما نزل الرحمن من شيء أنتم إلا تكفرون قالوا ربنا يعلم إنا إليكم مرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا كانت معكم عندكم بل لم نكن مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسمع مجراهم ويتبعون وما لي أرى عبد الذي فطرني وإليه ترجعون أتخذ من دونه آلهة من دون الرحمن بظل يأتوني عني شفاعة ولا ينفذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم اسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومي من بعدي من جند من السماء وما كنا ممسكين إن كانت إلا صيحة واحدة وإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتي من رسول الله كانوا يستهزئون ألم يروا كم أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كل لما جميع لدينا محضرون وآية الله الله الميتة أحيينا وأحيينا منا أرضا من القلوب جعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكل من ثمره وما أملك أيديهم فلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم مما لا يعلمون وآية لهم الليل يسبح النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرنا منازل حتى عاد كالعرجون القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا عملنا ذرية في الفلك المشهور وخلقنا لهم من مثلهم ما يركبون وإن نشاء نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا أنت الأخير لكن المتقون ما بين أيديهم وما خلفهم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم انفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا ارجعوا لا إن شاء الله إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تراهم وهم يخصمون ولا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور فإذا من الجلاس إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعدنا من مرقدنا هذا ما إن كانت إلا صيحة واحدة وإذا هم جميع الذين واليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شيء هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قول من رب الرحيم وامتازوا اليوم أيها المجرمون ألم نعطيكم يا بني آدم أن لا تعبدوا الشيطان وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل أفلم تكونوا تعقلون هذه إصلاحها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم واستبقوا الصراط وأنهم يبصرون ولو نشاء لمسخنا على مكانهم واستقاموا ولا يرجعون ومن نعمر ننكس في الخلق أفلا يعقلون وما هي من الشيء إن هو إلا ذكر أكبر لينذر من كان حيا والقول للكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لا مالكون وذللناها لهم فمنها ركبهم ولهم فيها منافع فاتخذوا من دون الله لا يستطيعون نصرهم وهم لا ينصرون
ولا يحزنك قولهم إنا أولم ير الإنسان أنا خلقنا من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا نسي خلقا قال من يحيي الذي أنشأها أول مرة من خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له وسبحان الذي بيده ملكوت كل شيء. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له. بسم الله الرحمن الرحيم قل هو الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور. آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. سبحان ربي العلي الأعلى الوهاب. الحمد لله الكريم المنعم الذي لا تحصي نعمه الأعداد ولا يلجره مسائل السائلين ولا يبرمه إلحاء العباد ولا يمسك ما في غزال رحمته السنية الإعدام والنفاد. وهو الله الذي لا إله إلا هو لا معطي لما منع ولا مانع لما أتى من الخير والإمداد. أحمده سبحانه وتعالى وهو الذي بالحمد أولى وأحق وأشكر عز وجل على ما جل من نعمائه وبق. اللهم صل وسلم على هذا النبي الكريم والرسول العظيم سيدنا محمد المقصود بأشرف الأديان وعلى آله وأصحابه على ممر الدهور والأزمان. اللهم كما وفقتنا لقراءة صحيح الإمام محمد بن إسماعيل البخاري رحمه الله في هذا المحل فضلا منك ومنا ويسرت لنا تلاوته يا عالم الأسرار منا. وفقنا للعمل بما جاء فيه عنك من الموائل والأحكام وبما رواه الأئمة الثقات عن رسولك عليه أفضل الصلاة والسلام. واجعل حجة لنا لا حجة علينا في هذه الدار وفي تلك الدار. وأدر على من ألفه وكتبه وقرأه وسمعه صاحب رحمتك ورضوانك آناء الليل وأطراف النهار. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا ربنا اعترفنا بأننا اعترفنا